பிள்ளைகள் தொண்டமானார் பேப்பர்ல 11வது MCQ கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சேதன சேர்வை தரப்பட்டிருக்கு. அந்த சேதன சேர்வையில எசுத்தர் தொகுதி காணப்படுது பிள்ளைகள். எசுத்தர் தொகுதி காணப்படுது மட்டுமல்ல, ஒரு அமைட் தொகுதியும் காணப்படுது. ஒரு அமைட் தொகுதியும் காணப்படுது. இதான் பிள்ளைகள் உனக்கு தரப்பட்ட சேதன சேர்வை. இந்த சேதன சேர்வைக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், காரநீர் பகுப்பாக NaOH சேர்க்கப்படுது. சேர்த்து தொகுதி வெப்பப்படுத்தப்படுது. இச்சமயத்தில் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன? இதுதான் உங்களுக்கிட்ட கேட்கப்படுகின்ற கேள்வி. பிள்ளைகள், நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கிறீங்க. காரநீர் கரைசல் ஒன்று வெப்பப்படுத்தப்படுகின்ற பொழுது 9 வகையான சேதன சேர்வைகளுடன் அது தாக்கமடையும். அதனுள் எசுத்தரும் அடங்கும், அமைடும் அடங்கும். எசுத்தரும் அடங்கும், அமைடும் அடங்கும். இப்ப பார்ப்போம் கிடைக்கிற விளைவுகள் என்னன்னு சொல்லு. இதை இலகுவாக நீங்க வழங்கிக் கொள்றதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி தந்திருக்கிறோம். எசுத்தராக இருக்கட்டும், அமைடாக இருக்கட்டும், நீர்ப்பகுப்பு அடைகின்ற பொழுது எசுத்தரில் கார்பனைல் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் காணப்படுகின்ற பிணைப்பு உடைவடையும். அமைடில் பெப்டைல் பிணைப்பு கார்பனைல் கார்பனுக்கும் நைதரசனுக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு உடைவடையும். இதன் பொழுது கார்பனைல் கார்பனுடன் OH கூட்டம் இணைவதாகவும், கார்பனைல் கார்பனுடன் OH கூட்டம் இணைவதாகவும், மற்றையவருடன் ஐதரசன் இணைவதாகவும் யோசிச்சு கொள்ளுங்க. நீர் மூலக்கூறு எடுத்தால் அதுல எச்சும் இருக்குது, OHம் இருக்குது. என்ன பிள்ளைகள், இந்த நீர் மூலக்கூறுல இந்த பிணைப்பு உடைஞ்சி நீர் மூலக்கூறு இருக்கின்ற OH கார்பனைல் கார்பனுடன் இணைகின்ற மாதிரியும், அடுத்தவருடன் ஐதரசன் இணைகிற மாதிரியும் யோசிச்சு கொள்ளுங்க. தென் கிடைக்கிற விளைவு பிள்ளைகள் பென்சீன். இப்ப இந்த பாண்டோட இதுன்னு வச்சுக்கொள்ள, இது ஒரு சேர்வை. இந்த சேர்வை யாரு? பென்சீன் C டபுள் பாண்டோ OH பிளஸ் இது ஒரு சேர்வை. என்ன பிள்ளைகள், அந்த சேர்வை யாரு? CS3 C டபுள் பாண்டோ OH பிளஸ் இவர் ஒரு சேர்வையாக இருக்கும். என்ன பிள்ளைகள், அவர் யாரு? பென்சீனுடன் OH கீழே NH2. இதன் நீர்ப்பகுப்பு நடக்கிறதாக யோசிச்சால் நம்மளுக்கு கிடைக்கிற விளைவு பிள்ளைகள். இப்ப இங்கு கார நீர்ப்பகுப்பு தானே செய்யப்படுது. அங்க ஒரு காரம் இருக்குது தானே, யார்? NaOH இருக்குது தானே. காரங்கள் அமிலத்துடன் தாக்கமடையும் தானே, அமில கார தாக்கமடையும் தானே. அந்த அடிப்படையில் இங்கு கிடைக்கிற இந்த கார்பாக்சிலிக் அமிலம் ஒரு அமிலம்ன்றபடியினால இந்த அமிலத்துடன் NaOH தாக்கம் அடையும். எனவே கிடைக்கிற விளைவு என்ன? O மைனஸ் Na பிளஸ். அமிலம் H பிளஸ் கொடுக்கும், NaOH OH மைனஸ் கொடுக்கும். அதே போல இதுவும் ஒரு அமிலம். என்ன? சோ இந்த அமிலமும் என்ன? O மைனஸ் Na பிளஸ் ஆக மாறும். அதே போல நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஃபீனோல்கள் NaOH தாக்கம் அடையும். ஆல்கஹால் NaOH உடன் தாக்கம் அடையாது. ஆனால் ஃபீனோல் NaOH உடன் தாக்கம் அடையும் படிச்சிருக்கிறீங்க தானே பிள்ளைகள்? எஸ். சோ இது ஒரு ஃபீனோல். என்ன பிள்ளைகள், பென்சீன் OH னா ஃபீனோல், பென்சீன் NH2 னா எனிலின். எனிலின் NaOH ஓட தாக்கம். காரணம் என்ன? NaOH ஒரு காரம், எனிலினும் ஒரு காரம். சோ காரமும் காரமும் தாக்கம் அடையாது. ஆனால் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன? இது என்ன? ஃபீனோல். ஃபீனோலும் NaOHம் தாக்கம் அடையும். விளைவாக O மைனஸ் Na பிளஸ் கிடைக்கும். ரைட். சோ இந்த விளைவு கிடைக்க போகுது. எனவே
11வது கேள்விக்குரிய ஆன்சர் பிள்ளைகள் 5வது. ஆன்சர் 5வது. பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு வாங்க. இது வெப்ப ரசாயனத்துல கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி. தரப்பட்ட தரவுகளுக்கு அமைய Br2 திரவத்தின் நியம ஆவியாதல் வெப்புளுரையாக அமையும் எதுன்றது கேள்வி. ஸோ Br2 திரவத்தின் நியம ஆவியாதல் வெப்புளுரையை கண்டுபிடிக்க வேணும். உனக்கு தந்திருக்கு HBr கேஸின் நியம தோன்றல் வெப்புளுரை தந்திருக்கு. HBr கேஸ் தோன்ற வேணும்னு சொன்னால் பிள்ளைகள் H2 கேஸும் Br2 திரவமும் தாக்கமடைய வேணும். சரிதான். புரோமினின் உறுதியான நிலை Br2 என்ற மூலக்கூறு பௌதிக நிலை, அது திரவமாக இருக்க போகுது. ஐதரசனின் உறுதியான நிலை H2 என்று சொல்ற மூலக்கூறு பௌதிக நிலை வாயுவாக இருக்க போகுது. சோ இவங்க தாக்கமடைந்து HBr கேஸ் உருவாகிறது தான் HBr இன் தோன்றல் வெப்புளுரை. ரைட். சோ 2 HBr தோன்றதுன்னு எடுத்துக்கொள்ளும். HBr தோன்றல் வெப்புளுரை என்ன சொல்றாரு உனக்கு? -35.66 கிலோஜூல் பெர் மோல். இதன் 2 மடங்கு வரும். என்ன ஏன் 2 மோல் HBr தோன்றும். HBr கேஸின் நியம பிணைப்பு பெருகிய வெப்புளுரை. HBr கேஸ் நியம பிணைப்பு பெருகிய வெப்புளுரை 366 கிலோஜூல் தந்திருக்கு. நம்மளுக்கு எத்தனை HBr இருக்குது? 2 HBr இருக்குது. சரியா? சொல்லு. HBr பிரிகை அடைந்தால் கிடைக்கிறது என்ன? HBr இருக்கிற அந்த பிணைப்புகள் பிரிகை அடைந்தால் கிடைக்கிறது என்ன? H கேஸும் Br கேஸும் கிடைக்கும். 2 HBr என்ற படியினால 2 H கேஸும் 2 Br கேஸும் கிடைக்கும். அடுத்த தரவு H2 கேஸின் நியம பிணைப்பு பிரிகை வெப்புளுரை. H2 கேஸ் பிரிகை அடைந்தால் 2 H கேஸ் வரும். என அதன் பெருமானம் என்ன? 436 கிலோஜூல். அடுத்த தரவு Br2 கேஸின் நியம பிணைப்பு பெருகிய வெப்புளுரை. எனக்கிட்ட இருக்கிறது Br2 திரவம். Br2 திரவம் Br2 கேஸாக மாற்றம் அடையும். இந்த Br2 கேஸின் நியம பிணைப்பு பெருகிய வெப்புளுரை என பெருமானம் 193 கிலோஜூல் பெர் மோல். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கிட்ட கேட்கப்பட்ட வினா என்னது? Br2 திரவத்தின் நியம ஆவியாத வெப்புளுரை என்ன? Br2 திரவம் ஆவியானால் Br2 கேஸாக மாற்றம் அடையும் தானே. இந்த வெப்புளுரை என்னன்றதுதான் பிள்ளைகள் உனக்கிட்ட கேட்ட கேள்வி. சக்கரம் பூர்த்தியாக இருக்குது. எசு விதிப்படி என்ன செய்யப்படும்? ஒரு பாதை வழியான வெப்புளுரை மாற்றம். பாருங்க, இவங்க 2 பேரும் ஒரே திசை தானே. இந்த பாதை வழியான வெப்புளுரை மாற்றம் மற்றைய பாதை வழியான வேறொரு பாதை வழியான வெப்புளுரை மாற்றத்துக்கு சமன். இந்த பாதை வழியான வெப்புளுரை மாற்றம் என்ன பிள்ளைகள்? பிரதிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. நம்ம இந்த பாதை எடுப்போம். எடுத்தீங்கன்னு சொன்னால் -35 அப்படிதானே. 35.66 தர 2 பிளஸ் இது என்ன 366 தர 2. இதான் பிள்ளைகள் இந்த பாதை வழியான வெப்புளுரை மாற்றம். அது சமனாக இருக்கும் இந்த பாதை வழியான வெப்புளுரை மாற்றத்துக்கு. ரைட். பிள்ளைகள் உங்களோட பாதை இது. இதானே உங்களோட பாதை. பாத் உங்களோட பாதை இது. உங்களோட பாதையிலே தானே பிள்ளைகள் உங்களோட பாதை எப்படி இருக்கோ அந்த திசையில தானே அம்புக்குறியும் இருக்குது. எனவே பிளஸ் வரும். சோ அது என்ன 436 பிளஸ். பிளஸ் வருமா மைனஸ் வருமானு யோசிப்போம். சரியா? இந்த இடத்துல பிளஸ் வருமா மைனஸ் வருமானு யோசிப்போம். இப்ப நான் இவர் எடுக்கிறேன். என்னுடைய பாதை எந்த திசையில் இருக்கோ அதே திசையில தானே இதுவும் இருக்குது. சோ பிளஸ் தான் வரும். என்ன எக்ஸ். அடுத்தது பிளஸ் மைனஸ் பார்ப்போம். இவர் எடுப்போம். என்னுடைய பாதையின் திசையிலே தான் இவரும் இருக்குது. அப்ப பிளஸ் வரும். பிளஸ் என்ன வரப்போகுது? 193 வரப்போகுது. பிள்ளைகள் இவ்வாறு தான் இந்த பிளஸ் மைனஸ் போடுறது. சோ இதை நீ திருத்தி என்று சொன்னால் எக்ஸின் பெருமானம் கிடைக்கும். அதுதான் பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர். உனக்கு வருது ஆன்சர் 31.68 கிலோஜூல் பெர் மோல்.
பிளஸ் 31.68 கிலோஜூல் per mole. ஸோ பிள்ளைகள் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் முதலாவது. இங்க பிள்ளைகள் 2 அரைக்கலங்கள் இணைக்கப்படுது. ஒன்று மெக்னீசியம் மின்வாய், மெக்னீசியம் 2+ கரைசலில் 1 m செறிவையுடைய Mg2+ கரைசலில் பகுதியாக அமழ்த்தப்பட்ட மின்வாய். இன்னொன்று பிள்ளைகள் செப்பு மின்வாய். இங்கும் என்ன செப்பு மின்வாய் யாரில் அமழ்த்தப்பட்டிருக்கிறது? 1 m செறிவையுடைய செப்பு 2+ அமழ்த்தப்பட்டிருக்கு. இவ்வாறான 2 மின்வாய்கள் தரப்படுது. இவங்களோட நியம மின்வாய் அழுத்தங்களும் உங்களுக்கு தந்திருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டால், பின்வரும் தொகுதிகளை அமைக்கும் போது சமநிலையில் காணப்பட மாட்டாது. எது சமநிலையில காணப்படாதுன்னு கேட்டிருக்கு. எது சமநிலையில காணப்படாதுன்னு கேட்டிருக்கு. இதுல முதலாவது ஆன்சர், இரண்டாவது ஆன்சர், 3, 4, 5 இவ்வாறு நேரத்தலாம். இவ்வாறு பார்க்கிற நேரத்தில் பிள்ளைகள் எனக்கு கூற முடியும், நேரடியாக கூற முடியும், கணிப்புகள் எதுவும் இன்றி இரண்டாவது மின்வாயை நீ பார்த்தீன்னு சொன்ன, அதாவது இரண்டாவது ஆன்சரை நீ பார்த்தீன்னு சொன்னால், இரண்டாவது ஆன்சர்ல இந்த 2 அரைக்கலங்களும் வழிச்சுற்றினூடாக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 அரைக்கலங்களும் வழிச்சுற்றினூடாக, சிவப்பு கலர் மார்க்கருக்கு இருக்கு, வழிச்சுற்றினூடாக இணைக்கப்பட்டிருக்கு. சொல்லு, இங்கு சுற்று பூர்த்தியாக்கப்பட்டிருக்கா? இங்கு ஒரு மின்னோட்டம் பாய்ச்சல் அடையுமா? இல்ல. ஏன் இங்கு சுற்று பூர்த்தியாக்கப்படவில்லை? ஏன்? ஒரு உப்பு பாலம் இணைக்கப்பட வேண்டும். இங்கு அந்த உப்பு பாலம் இணைக்கப்படவில்லை. சுற்று பூர்த்தியாக்கப்படவில்லை. களம் இயங்காது. எனவே தொகுதி தொடர்ந்து சமநிலையில காணப்படும். இரண்டாவது பிள்ளைகள் ஒரு சமநிலை தொகுதியாக இருக்கும். சமநிலை தொகுதியாக இருக்கும். இதே போல பிள்ளைகள், இதே போல நீங்க பாருங்க, உங்களுடைய 5வது ஆன்சரை பாருங்க. 5வது ஆன்சர்ல பிள்ளைகள் உப்பு பாலம் இணைக்கப்பட்டிருக்கு. உப்பு பாலம் இணைக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, சுற்று பூர்த்தியா இருக்கா? அதாவது 5வது ஆன்சர்ல அகச்சுற்று பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு. உப்பு பாலம் இருக்கு. ஆனால் புறச்சுற்று பூர்த்தியாக்கப்பட்டிருக்குதா? புறச்சுற்று பூர்த்தியாக்கப்பட்டிருக்குதா? இல்லை. எனவே இங்கும் களம் செயற்படாது. களம் செயற்படாதுன்னு சொன்னால் தொகுதி சமநிலையில் காணப்படும். தொகுதி சமநிலையில் காணப்படும். இப்ப பூர்த்தியாக்கப்பட்ட சுற்றெடுப்பு, இந்த சுற்றெடுப்பு இது பூர்த்தியாக்கப்பட்ட சுற்று. புறச்சுற்றாலை முனைச்சாச்சு, அகச்சுற்றாலை முனைச்சாச்சு. ரைட். சோ பிள்ளைகள், இதுல யாரு கேதோடாக செயற்படும், யார் எனோடாக செயற்படும்? மெக்னீசியம் வந்து எனோடாக செயற்படும். ஆக்சிடேஷன் நடக்கும். செப்பு வந்து கேதோடாக செயற்படும். என்ன? ரிடக்ஷன் நடக்கும். மின் ரசாயன தொடரில் இருந்து உனக்கு சொல்லலாம். அல்லது இவங்கட நியம மின்வாய் அழுத்தங்களும் தந்திருக்கு, நியம தாழ்த்தல் அழுத்தங்கள் தந்திருக்கு தானே. யாருக்கு நியம தாழ்த்தல் அழுத்தம் குறைவோ அவர் எனோட். ஸோ மெக்னீசியம் எனோட், செப்பு கேதோட். ஸோ இந்த மின் ரசாயன களத்தில பிள்ளைகள் நியம மின்னியக்க விசைய கணிப்போம். நியம மின்னியக்க விசைன்றது நியமம் கேதோடில் இருந்து கழிக்க வேண்டும், நியமம் எனோட கழிக்க வேண்டும். ஸோ கேதோடுன்றது செப்பு மின்வாய், தென் பெருமானம் +0.34
இதிலிருந்து கழிக்க வேணும் -2.37. ஸோ ஆன்சர் வரும் உனக்கு +2.7 ஒரு வோல்ட், +2.7 ஒரு வோல்ட். ஸோ இந்த மின் ரசாயன களம் பிறப்பிக்கின்ற அழுத்தம், இந்த மின் ரசாயன களம் பிறப்பிக்கின்ற அழுத்தம் என்ன? 2.7 ஒரு வோல்ட், 2.7 ஒரு வோல்ட். இந்த அழுத்தம் பிறப்பிக்கப்பட்டது எப்படி பிள்ளைகள்? இது நேர்முனையான அனோட்ல இருந்து இங்கால பிறப்பிக்கப்பட்டது இந்த அழுத்தம். உங்களோட முதலாவது ஆன்சருக்கு வாங்க. முதலாவது ஆன்சருக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னார் பிள்ளைகள், முதலாவது ஆன்சர்ல ஒரு பேட்டரி ஒன்று இணைக்கப்படுது. இவ்வாறு ஒரு உலர்கலம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ரைட், ஒரு உலர்கலம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல. சரியா? சோ இந்த உலர்கலம் பிறப்பிக்கின்ற அழுத்தம் 2.7 ஒரு வோல்ட். இந்த உலர்கலம் பிறப்பிக்கின்ற அழுத்தம் 2.7 ஒரு வோல்ட். இதே போல நம்மட இந்த மின் ரசாயன களம் பிறப்பிக்கின்ற அழுத்தம் என்ன? 2.7 ஒரு வோல்ட். ரெண்டுமே என்ன? ஒன்றுக்கொன்று எதிர் திசைகளில் காணப்படும், ஒன்றுக்கொன்று முரணாக காணப்படும். சோ இங்க விளைவுள் அழுத்தம், முதலாவது ஆன்சர்ல பிள்ளைகள் விளைவுள் அழுத்தம் 0 வோல்ட்டா இருக்கும். அப்படின்னு சொன்னால் தொகுதி சமநிலையில காணப்படும், தொகுதி சமநிலையில காணப்படும். வழங்கியிருக்கும் எதிர்பார்க்க முதலாவது ஆன்சர்ல உலர்கலம் பிறப்பிக்கின்ற அழுத்தம் 2.7 ஒரு வோல்ட். அதே போல் மின் ரசாயன களம் பிறப்பிக்கின்ற அழுத்தமும் 2.7 ஒரு வோல்ட். இந்த ரெண்டு அழுத்தங்களும் ஒன்றுக்கொன்று முரணா இருக்குதுன்னு சொன்னால் விளைவுள் அழுத்தம் 0 இருக்கும். சோ தொகுதி சமநிலையில் இருக்கும், தொகுதி சமநிலையில் இருக்கும். இதே போல பிள்ளைகள் உங்களோட நாலாவது ஆன்சருக்கு வாங்க. நாலாவது ஆன்சர்ல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வோல்ட் மீட்டர் இணைச்சிருக்கிறீங்க, ஒரு வோல்ட் மீட்டர் இணைச்சிருக்கிறீங்க. எப்படிப்பட்ட வோல்ட் மீட்டர் இணைச்சிருக்கிறீங்க? உயர் தடையுடைய வோல்ட் மீட்டர் இணைச்சிருக்கிறீங்க. ரைட், இந்த வோல்ட் மீட்டர் உயர் தடையுடையது என்று சொன்னால் பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க நீங்க, இந்த வோல்ட் மீட்டரின் ஊடாக செல்கின்ற மின்னோட்டம் புறக்கணிக்கத்தக்க மின்னோட்டமா இருக்கு, அப்படிதானே? ஏன்? உயர் தடை. சோ இந்த வோல்ட் மீட்டரின் ஊடாக செல்கின்ற மின்னோட்டம் புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கு. அப்படின்னு சொன்னால் ரைட் பிள்ளைகள், இந்த இடத்துல வோல்ட் மீட்டர் இல்லைன்னு சொன்னா, இந்த இடத்துல வோல்ட் மீட்டர் இல்லைன்னு சொன்னால் இந்த களம் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டே இருக்கும், தொடர்ந்து இந்த இடத்துல மின்னோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். சோ இந்த மின்கலத்துல தொடர்ந்து மின்னோட்டம் ஓடிக்கொண்டே இருக்குது. எனவே இது சமநிலையில காணப்படுமா? கிடையாது. ஆனால் உயர் தடையுடைய ஒரு வோல்ட் மீட்டர் இணைச்சுன்னு சொன்னால் இங்கு ஓடுகின்ற மின்னோட்டம் புறக்கணிக்கத்தக்க ஒரு மின்னோட்டமா இருக்கு. அப்படின்னு சொன்னால் இந்த மின் ரசாயன களம் மின் இறக்கம் அடையுமா? இந்த மின் ரசாயன களத்துல வோல்டேஜ் ட்ராப் ஒன்று இருக்குமா? இல்ல. வோல்டேஜ் ட்ராப் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது சமநிலையில இருக்குது என்று அர்த்தம். ரைட். சோ பிள்ளைகள் क्वेश्चन என்ன? எது சமநிலையில காணப்படாதுன்றது கேள்வி. சோ ஆன்சர் மூணாவது தொகுதியில சமநிலை காணப்படாது. தொடர்ந்து மின் ரசாயன களம் செயற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே தொடர்ந்து அதன் வோல்ட் அளவு குறைவடைந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் அடுத்த கேள்வி கெமிக்கல் கால்குலேஷன்ல வந்த ஒரு கேள்வி. 2020ஆம் ஆண்டு வந்த ஃபைனல் பேப்பர்ல இப்படியான ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனா அந்த கேள்வி கொஞ்சம் டீப்பான क्वेश्चन. அதுல இருந்து ஒரு சிறிய பகுதி மட்டும் இந்த இடத்துல பிரிச்சு தந்திருக்கார். இது ஒரு சிறிய ஒரு கேள்வி. ஐதரசன் பெராக்சைடு திரவம் பின்வருமாறு பெருகி அடையலாம். H2O2 திரவம் பெருகி அடைந்து H2O திரவத்தையும் O2 கேஸையும் கொடுக்குது. இதான் சமப்படுத்திய தாக்கம்.
எஸ்டிபி கண்டிஷன்ல கிடைக்கின்ற O2 கேஸ்ட கனவளவு 2.24 டெசிமீட்டர் கணம்னு சொல்ற. எஸ்டிபி நிபந்தனையில கிடைக்கிற O2 வாயுவின் கனவளவு. பிள்ளைகள் எஸ்டிபி நிபந்தனையில ஒரு வாயுவின் மூலர் கனவளவு என்னன்னு சொல்லியிருக்கிறார், 22.4 டெசிமீட்டர் கணம் per mole சொல்லியிருக்கார். பிள்ளைகள் மூல் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சமன்பாடுகள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். மூல் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட 6 அல்லது 7 சமன்பாடுகள் இருக்குது. அதுல வாயு ஒன்றின் மூல் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு சமன்பாடு தான் பிள்ளைகள், ஒரு வாயுவின் மூல் எண்ணிக்கை சமன் அந்த வாயுவின் கனவளவின் கீழ் என்ன மூலர் கனவளவு. சோ இந்த இடத்துல பிள்ளைகள் O2 வாயுவின் மூல் எண்ணிக்கை சமனா இருக்கும். O2 வாயுவின் கனவளவு 2.24 டெசிமீட்டர் கணம் இன் கீழ் மூலர் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கணம் per mole. சோ இதிலிருந்து கிடைக்கின்ற O2 வாயுவின் மூல் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். 0.1 மூல் கிடைக்கின்ற O2 வாயுவின் மூல் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சமப்படுத்துற தாக்கத்தில் இருந்து பிள்ளைகள் ஐதரசன் பெராக்சைடு மூல் எண்ணிக்கைக்கும் O2 வாயுவின் மூல் எண்ணிக்கைக்கும் இடையிலான ரேஷியோ 2:1. எனவே ஐதரசன் பெராக்சைடின் மூல் எண்ணிக்கை 2 தர O2வின் மூல் எண்ணிக்கை அதாவது 0.2 மூல். ஐதரசன் பெராக்சைடு மூல் எண்ணிக்கை இதான் கேள்வி. பிள்ளைகள் ஆன்சர் முதலாவது ஆன்சர். சிறிய ஒரு கேள்வி, கூடிய அளவு நுணுக்கங்கள் இந்த கேள்வியில கிடையாது. சரி பிள்ளைகள், அடுத்த கேள்விக்கு வருவோம். அலுமினியம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஒரு நெகட்டிவ் क्वेश्चन. அலுமினியம் சம்பந்தப்பட்ட இரசாயனம். தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்கிறது. முதலாவது, அலுமினியம் ஆனது அமிலங்கள் காரங்களுடன் தாக்கமடையக்கூடியது. சரியான கூற்று. காரணம், அலுமினியம் ஒரு ஈரியல்பு உலோகம் அல்லது ஈரியல்பு மூலகம். இரண்டாவது, அலுமினியத்தின் சேர்வை அலுமினியம் குளோரைட் ஆனது லூயின் அமிலமாக செயற்படும். சரியான கூற்று. நீங்க படிச்சிருக்கிறீங்க, வெற்று ஒழுக்கு காணப்படுகின்ற சேர்வைகள் லூயின் அமிலமாக செயற்படக்கூடியவை. ரைட். அந்த அடிப்படையில் அலுமினியம் குளோரைட்டில் மைய அணு அலுமினியமானது ஒரு வெற்றொழுக்கை கொண்டிருக்கிறது. எனவே லூயின் அமிலமாக செயற்படக்கூடியது. மூணாவது கூற்று, அலுமினியம் 3+ அயனுக்கு OH- அயன்களை சேர்க்கும் போது அலுமினியம் 3+க்கு நீங்க OH- அயன்களை சேர்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அலுமினியம் ஹைட்ராக்சைடு இது சொல்ற வேல் படிவு கிடைக்கும். மேலதிக OH- சேர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேல் படிவு கரைந்து அதன் ஒக்சி அயன் நீர் கரைசல் கிடைக்கும். இத படிச்சிருக்கு. இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷனும் இருக்கு. இந்த ஒக்சி அயனுக்கு நீங்க H+ சேர்த்தீங்கன்னு சொன்னால் அது அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆக வேல் படிவாகும். தொடர்ந்து H+ இருக்கிற நேரத்தில் அந்த வேல் படிவு கரைந்து கரைசல் தோற்றுவிக்கப்படும். ஆரம்பமும் கரைசல், இறுதியும் கரைசல்.
இடையில ஒரு வேல்படிவு உருவாகுது. அதாவது ஒரு கரைசலுக்கு காரநீர் கரைசலை சேர்க்க வேல்படிவு தோன்றி அந்த வேல்படிவு கரை. ஓகே, இப்ப அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அலுமினியம் ஹைட்ரோக்சைடு வேல்படிவு இருக்கு தானே, இந்த வேல்படிவு எப்படிப்பட்ட ஒரு வேல்படிவு? ஜெலட்டின் போன்ற வேல்படிவு. ஜெலட்டின் போன்ற வேல்படிவு, தொங்கல் நிலை வேல்படிவு, வெள்ளை நிற வேல்படிவு. ஜெலட்டினுக்கு தமிழ்ல என்ன சொல்றது? ஊன். ஜெலட்டினுக்கு தமிழ்ல என்ன சொல்றது? ஊன் பச்சையா? ஊன் பச்சையா? இல்ல, என்ன? ஊன் பசை. ஊன் பசை. ஜெலட்டினுக்கு தமிழ்ல சொல்றது என்ன? ஊன் பசை. சோ ஊன் பசை போன்ற வெள்ளை நிற வேல்படிவு. சோ இந்த இடத்துல மூணாவது ஆன்சரை நீ பார்த்தீன்னு சொன்ன பிள்ளைகள், அலுமினியம் 3+ அயனுக்கு OH- அயன்கள் சேர்க்கும் போது முதலில் ஊன் பச்சைன்னு சொல்லிட்டு அது பிள்ளை. பச்சை நிற வேல்படிவு அலுமினியம் ஹைட்ரோக்சைடு இல்ல, வெள்ளை நிற வேல்படிவு. சோ என்ன? ஊன் பசையத்தான் ஊன் பச்சைன்னு சொல்லியிருக்கிற படிக்கினால இந்த கூற்று எழுத்து பிழை. சோ பிழை. நாலாவது கூற்று, அலுமினியம் குளோரைட் ஆனது வாயு நிலையில் Al2Cl6 என்றவாறு காணப்படக்கூடியது. சரி. அடுத்தது பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் முன்னேர் கற்றயன்கள் நம்ம சொல்றோம். முன்னேர் கற்றயன்கள் யாரு? அலுமினியம் 3+, குரோமியம் 3+, Fe3+. இந்த முன்னேர் கற்றயன்களின் நீர்க்கரைசல் அமில இயல்புடையதுன்னு படிக்கிறீங்க. முன்னேர் கற்றயன்களின் நீர்க்கரைசல் அமில இயல்புடையதுன்னு படிச்சிருக்கு. உதாரணத்துக்கு அலுமினியம் 3+ நீர்க்கரைசல் 6 நீர் ஏற்றப்பட்ட சிக்கல் அயன் 3+ aqueous. இது பிள்ளைகள் அமிலமாக செயற்படக்கூடியது. இவர் ஒரு நீர் மூலக்கூறுடன் சேர்ந்து அமிலமாக செயற்படும். இந்த நேரத்துல பிள்ளைகள், இந்த நேரத்துல இவர் யாராக செயற்பட போகுதுன்னு சொன்னால், புரோன்ஸ்டட் லோரி அமிலமாக இவர் செயற்பட, இவர் புரோன்ஸ்டட் லோரி மூலமாக நீர் மூலக்கூறு செயற்படும். பிள்ளைகள், இந்த சிக்கல் கற்றையன்ல 6 நீர் மூலக்கூறுகள் இருக்கு. அதுல ஒரு நீர் மூலக்கூறு H+ இலக்கும். அந்த H+ பிள்ளைகள் இந்த நீர் மூலக்கூறு வாங்கும். சோ இவர் இலக்குன்ற H+ இந்த நீர் மூலக்கூறு வாங்குறபடியினால நம்மளுக்கு H3O+ கிடைக்கும். பிளஸ் Al, ஒரு நீர் மூலக்கூறு ஒரு H+ இழந்திருக்கு. அப்ப யார் மிச்சம்? OH- மீதம். தவிர இன்னும் 5 நீர் மூலக்கூறுகள் இருக்கு. OH2 5 டைம்ஸ். இந்த சிக்கலின் ஏற்றம் என்னவா இருக்கும்? 2+ இருக்கு. aqueous. இவ்வாறான ஒரு விளைவு தோற்றுவிக்கப்படும். சோ விளைவாக கிடைக்கிற நீர்க்கரைசல்ல யார் இருக்குது பிள்ளைகள்? H3O+ இருக்கு. சோ இங்க H3O+ கிடைக்கிறபடியினால இந்த நீர்க்கரைசலுக்கு நம்ம என்ன பேர் சொல்லலாம்? அமில நீர்க்கரைசல் சொல்லலாம். அமில நீர்க்கரைசல் சொல்லி நம்மளுக்கு சொல்ல முடியும். அஞ்சாவது கூற்று என்ன சொல்ற? அலுமினியம் 3+ இன் நீரேற்றப்பட்ட சிக்கல் அயனானது நீர் பகுப்பு அடைந்து H3O+ அயனை உருவாக்கக்கூடியது. எனவே பிள்ளைகள், அந்த கூற்று சரியானது. ஆகவே இந்த கேள்விக்கு பிள்ளைகள் ஆன்சர் பிழையான கூற்று மூணாவது கூற்று.
பிள்ளைகள் அடுத்த கேள்வி யூனிட் 2ல முனைவாகு தன்மை என்ற தலைப்புக்கு கீழே வந்திருக்கு. பின்வரும் ரசாயன இனங்களில் எது உயர் முனைவாக்கும் வலு உடையது யார்? கற்றையன். உடைய கற்றையனையும் உயர் முனைவாகு தன்மை கொண்ட அணையனையும் கொண்டது. சிம்பிள் கொஸ்டின், ரைட்? உங்களுக்கு தெரியும், கற்றையனின் முனைவாக்கும் வலுன்னு சொல்றது அதன் ஏற்றம் அதிகரித்தால் அதிகரிக்கும், அதன் பருமன் குறைந்தால் அதிகரிக்கும். ஸோ இங்க இருக்கிற கற்றையன்கள் லித்தியம் பிளஸ் இருக்குது, சோடியம் பிளஸ் இருக்குது, கே பிளஸ் இருக்குது. இவங்க 3 பேருக்கும் ஏற்றம் சமன், பருமன் குறைஞ்சது லித்தியம் பிளஸ். ஸோ முனைவாக்கும் வலு கூடிய கற்றையன் யாரு? லித்தியம் பிளஸ். அடுத்தது உயர் முனைவாகு தன்மை கொண்ட அணையன். ஒரு அணையண்ட முனைவாகு தன்மை அதிகரிக்கணும் சொன்னால் அதன் ஏற்றம் அதிகரிக்கணும், அதன் பருமனும் அதிகரிக்கணும். ஸோ இங்க இருக்கிற அணையன்கள் F-, Cl-, Br-, I-. ஏற்றம் சமனா இருக்கு. பருமன் கூடிய அணையன் யாரு? I-. ஆக ஆன்சர் 4வது. இந்த கொஸ்டினுக்கு பிள்ளைகள் 4வது ஆன்சர் தான் பொருத்தமானது. லித்தியம் அயடைடு உயர் முனைவாக்கம் தன்மை கொண்ட கற்றையன் இருக்குது, உயர் முனைவாகும் தன்மையுடைய அணையன் இருக்கு. 4வது ஆன்சர். எளிமையான ஒரு கேள்வி. அடுத்து ஒரு ரசாயன தாக்கம் தரப்படுது. 2KNO3 தாக்கமடையுது சல்பருடனும் 3 கார்பனுடனும். விளைவாக K2S plus N2 plus 3 CO2 ஆகிய விளைவுகள் கிடைக்குது என்ற தாக்கத்தை கருது. ஸோ இது ஒரு கெமிக்கல் கல்குலேஷன் கேள்வி. இங்க பிள்ளைகள் சொல்லப்படுது KNO3 202 கிராமையும் சல்பரின் 64 கிராமையும் கார்பனின் 42 கிராமையும் சேர்க்கிறீங்க. ஆகிய தாக்கம் புரிய விடப்பட்டு இவை மேற்படி தாக்கங்களுக்கு அமைய தாக்கம் முற்று ஆகியவற்றை விளைவாக தருகின்றன. இந்நிலைமைகளின் எல்லைப்படுத்தும் காரணி அல்லது தாக்கியது. சோ கெமிக்கல் கல்குலேஷன்ல படிக்கிறீங்க எல்லைப்படுத்தும் காரணி அல்லது எல்லைப்படுத்தும் தாக்கி. யாருக்கு சொல்றது எல்லைப்படுத்தும் தாக்கின்னு சொல்லி? தரப்பட்ட தாக்கிகளுள் யார் முதலாவதாக முடிவடையுமோ அதுதான் எல்லைப்படுத்தும் தாக்கி. ஓகே. சோ இந்த தாக்கிகளோட திணிவு தந்திருக்கு. தாக்கம் நடக்கிறது திணிவுக்கு அமைவாகவா? இல்ல, தாக்கம் நடக்கிறது மூல எண்ணிக்கைக்கு அமைவா. சோ திணிவில் இருந்த பிள்ளைகள் நீங்க மூல எண்ணிக்கைகளை கண்டுபிடிக்க வேணும். ரைட். சோ KNO3 ன்னு சொன்னால் 202 நீங்க பிரிக்கணும். பொட்டாசியம் 39, நைட்ரசன் 14, O3 என்றால் 48. சோ 10, 21 வந்து போட்டால் 2 மிச்சம் 101. சோ 2 மோல் KNO3 தரப்படும். சல்பர் அது 2 மோல் தரப்படும். கார்பன் 42 12 பிரிச்சால் 3.5 மோல். இல்லே 3.5 மோல் கார்பன் தரப்படும். சோ யார் முதலில் தாக்கமடையும்ன்றது கேள்வி. இதில் பாருங்க 2 மோல் KNO3 தாக்கமடைகிறதுக்கு 1 மோல் சல்பர் இருக்குதா? 1 மோல் சல்பர் இருக்கு. 2 மோல் KNO3 தாக்கமடைகிறதுக்கு 3 மோல் கார்பன் வேணும். என்கிட்ட 2 மோல் KNO3 இருக்கு, கார்பன் 3 மோல் இருக்கா? 3.5 இருக்குண்டா 3 மோல் இருக்குன்னு அர்த்தம். சோ முதலாவது அழிவடைய போறது பிள்ளைகள் KNO3 தான் முதலாவது அழிவடைய போகுது.
சோ எல்லைப்படுத்தும் காரணியாக இங்க இருக்கிறது KNO3. சோ ஆன்சர் முதலாவது. இந்த இடத்துல முதலாவது தாக்கம் அழிஞ்சு போறது பிள்ளைகள் திணிவுல கூடுதலாக இருந்தாலும், இது KNO3 தானே திணிவுல கூடுதலா இருக்கு இருந்தாலும் அவர்தான் பிள்ளைகள் முதலாவதாக அழிவடைகின்ற கூறாக இருக்கு. கேள்வி கெமிக்கல் கல்குலேஷன். Right. நீங்கள் 18வது கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னால், 18வது கேள்வியில ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உனக்கு தந்திருக்குது பென்சோயிக் அமிலம் மெட்டாதானத்துல C டபுள் போண்டோ CH3 கூட்டம் இருக்கு. இவருக்கு நீங்க முதலாவது NaBH4 சேர்க்கிறீங்க. இந்த NaBH4 என்ன செய்யும்? அல்டிஹைடையும் கீட்டோனையும் தாழ்த்தும். கீட்டோனை வழி ஆல்கஹாலாக தாழ்த்தும். சோ கார்பாக்சிலிக் அசிடில் மாற்றம் இருக்காது. இந்த கீட்டோன் தாழ்த்தப்படும். எவ்வாறு தாழ்த்தப்படும்? பை பாண்ட் உடைஞ்சி ஆக்சிஜனோட ஒரு ஐதரசனையும் கார்பனோட ஒரு ஐதரசனையும். பிறகு நீங்க PCl5 சேர்க்கிறீங்க. PCl5 அனைத்து OH கூட்டங்களுடனும் தாக்கம் அடையக்கூடியது. ஃபீனோல் இருக்கிற OH கூட்டம் தவிர்ந்த. C டபுள் பாண்டோ OH இருக்கிற இடத்துல குளோரின் வரும். இங்கேயும் OH இருக்கிற இடத்துல குளோரின் வரும். தொடர்ந்து பிள்ளைகள் தொடர்ந்து அமோனியாவை சேர்க்கிறார். அமோனியாவை சேர்க்கிற நேரம் என்ன நடக்கும்? குளோரின் இருக்கிற இடத்துல யார் வந்து இணையும்? NH2 வந்து இணையும். குளோரின் இருக்கிற இடத்துல NH2 வந்து இணையும். சரிங்க. சோ துண்டமானர் பேப்பர்ல எல்லா கேள்வியும் கடினமான கேள்விகள் இல்ல, லேசான கேள்விகள் நிறைய இருக்குது இதுல. பிள்ளைகள் 18வது கேள்விக்கு ஆன்சர் இரண்டாவது. ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். அடுத்த क्वेश्चन பிள்ளைகள் யூனிட் நம்பர் 5 வெப்ப ரசாயனத்துல வந்திருக்கிற கேள்வி. புரோபேனின் தகன வெப்ப உரை தந்திருக்கு. புரோபேன் C3H8 இது O2 உடன் தகனமடைந்து CO2வும் நீரும் கிடைக்கும். சோ 3 CO2வும் 4 நீரும் கிடைக்கும். 5 O2 தாக்கமடையும். இவருடைய தகன வெப்புரை தந்திருக்குது மறை 2100 கிலோயூல் பெர் மோல் சொல்லி தந்திருக்கு. 20 டெசிமீட்டர் கனம் நீரின் வெப்பநிலையை 30 பாகை C-இலிருந்து 80 பாகை C-க்கு உயர்த்துவதற்கு தேவைப்படும் புரோபேனின் திணிவு யார்? சொல்றார், உனக்கிட்ட ஒரு பாத்திரத்துல 20 டெசிமீட்டர் கனம் ஆஃப் H2O நீர் இருக்குது.
என்ன வெப்பநிலையில் இருக்குது? 30 பாகை சி வெப்பநிலையில் இருக்கு. இதுக்கு நீங்க வெப்பத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த நீர் வெப்பம் அடையும். நீரின் வெப்பநிலை அதிகரிக்கும். இந்த நீரின் வெப்பநிலைய நீங்க கூட்ட வேணும், 80 பாகை சிக்கு கூட்ட வேணும். இதுக்கு தேவையான புரோபேனின் திணிவு என்ன கேட்டிருக்கிற. ரைட். சோ புரோபேன் தகனம் அடைவதன் ஊடாக வெளியேற்றப்படுகின்ற வெப்பம் நீரின் வெப்ப உயர்வு டெல்டா கியூக்கு சமன் என்று எடுப்போம். இங்க ஏனைய வெப்ப இழப்புகளை புறக்கணிப்பு. நீரின் வெப்ப உயர்வு யாருக்கு சமனா இருக்கும்? mc டெல்டா தீட்டாவுக்கு சமனா இருக்கும். சரி. எனவே புரோபேன் தகனம் அடைவதனால் வெளியேற்றப்படுகின்ற வெப்பம் பிள்ளைகள், மூலுக்கு நிறைய சமன்பாடுகள் இருக்குது என்று நான் உனக்கு சொன்னேன். அந்த சமன்பாடுகளில் இன்னொரு சமன்பாடு தான் உனக்கு எல்லாம் தெரிஞ்ச சமன்பாடு, மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதே போல மூல் சமன் வெப்ப உள்ளுறை மாற்றத்தின் கீழ் மூலர் வெப்ப உள்ளுறை மாற்றம். புரோபேனின் மூலர் வெப்ப உள்ளுறை உனக்கு தந்திருக்கு. புரோபேனின் தகன வெப்ப உள்ளுறை என்ன? ஒரு மூல் புரோபேன் தகனம் அடைவதற்கு தேவையான வெப்ப உள்ளுறை உனக்கு தந்திருக்கு. சோ இது ரெண்டிலையும் இருந்து உனக்கு சொல்லலாம், திணிவின் கீழ் மூலர் திணிவு சமன் என்ன? வெப்ப உள்ளுறையின் கீழ் மூலர் வெப்ப உள்ளுறை. சோ அதுல இருந்த பிள்ளைகள், இவரில் இருந்து வெப்ப உள்ளுறை எழுவாய் மாற்றம் செய்தால் அது யாருக்கு சமனா இருக்கும்? திணிவின் கீழ் மூலர் திணிவு தர என்ன? மூலர் வெப்ப உள்ளுறை. சோ கேள்வி, புரோபேன் திணிவு என்னன்றது கேள்வி. இதைத்தான் நீ கண்டுபிடிக்கும். புரோபேன் மூலர் திணிவு தெரியும், மூலர் தகன வெப்ப உள்ளுறையும் தந்திருக்கு. இது சமன் m என்ன? நீரின் திணிவு. என்ன m என்ற நீரின் திணிவு. இது யாருக்கு சமன்? அடர்த்தி தர கனவளவு இல்லையா? இன்டு தன் வெப்ப கொள்ளளவு இன்டு என்ன? வெப்பநிலை மாற்றம். இப்ப பிரதியீடு செய்யுங்க, ஆன்சர் வரப்போ. பிரதியீடு செஞ்சீங்கன்னா ஆன்சர் வரப்போ. சோ புரோபேனின் திணிவு இன் கீழ் புரோபேன் மூலர் திணிவு என்ன? 36 8 44 தர என்ன? 2100 கிலோ யூல். 2100 கிலோ யூல். தர 13 யூல் சமன் நீரின் அடர்த்தி தந்திருக்கு 1 கிராம் பர் நீரின் அடர்த்தி உனக்கு தந்திருக்கு 1 கிராம் பர் மீட்டர் கணம்னு தந்திருக்கேன். அது 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கணமா இருக்கும் பிள்ளைகள். 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கணமா இருக்கும். தர நீரின் கனவளவு தந்திருக்கு 20 டெசிமீட்டர் கணம். 20 டெசிமீட்டர் கணம்னால் என்ன? 20 தர 13 சென்டிமீட்டர் கணம். ரைட். இந்த இடத்துல நம்ம பிள்ளைகள் கிராம கிலோகிராமுக்கு மாத்து, கிராம கிலோகிராமுக்கு மாத்த வேண்டி வரும்.
எனவே 1 தர 10⁻³ கிலோகிராம் per சென்டிமீட்டர் கனம். ரைட், இது அடர்த்தி. தர கனவளவு 20 தர 13 சென்டிமீட்டர் கனம். இது என்னது? கனவளவு. தன்வெப்ப கொள்ளளவு 4200 SI அலகுல இருக்கு. ஸோ அலகு மாற்றம் அங்க தேவையில்லை. தர வெப்பநிலை மாற்றம் என்னது? 60 அலகுகள். 60 அலகுகள். 60 இல்ல 50 அலகுகள். 50 அலகுகள். ஸோ இதை சுருக்க வேண்டியிருக்கு. (10⁻³ 13 கேன்சல் ஆகிரும். இந்த 13 இல்ல, அந்த 13 இருக்கட்டும். இந்த 13 இருக்கட்டும். 4200க்குள்ள 2100கள் 2 தடவை வரும். சரி, இதுக்கு பிறகு சுருக்கணிங்கன்னு சொன்னால் அடுத்து என்ன பிள்ளைகள்? 2 தர 50 100 என்ன? 100 100 இந்த சைஃபரும் 1000 13ஓட கேன்சல் ஆகுது. ஸோ W சமம் 44 தர 2 பிள்ளைகள் 88. ஸோ 44 தர 2 88 என்னென்னு வரப்போகுது? கிராம் என்று வரப்போகுது. ஆன்சர் 2.